Francis Xavier Engineering College, Vannarpettai, Tirunelveli, is one of the best autonomous NBA accredited institutions in Tamil Nadu. The college is awarded with gold category by AICTE CII survey for 2 consecutive years. FX provides holistic education and enhanced skill training to make its students industry ready. Unbeatable placement record, cutting-edge research, state-of-the-art applied labs are the hallmark of FX Easy. Get enrolled and experience unlimited learning. Good morning everyone, this is M. Saravana Kumar, Assistant Professor, Department of Mechanical Engineering, Francis Xavier Engineering College, Tirunelveli. It is now my great pleasure to introduce today's resource person, Mr. P. Haripradhan. Mr. P. Haripradhan did his BE in Mechanical Engineering from Dr. Suvindhi Adityanar College of Engineering and finished his Master of Business Administration in Alagappa University. He is a Joint Managing Director at Susi AutoZone from 2008 to present. He is actively participating in many business organizations. To start with, he is a president of Junior Chamber International, Palankotai, and also president of Young Entrepreneur School, Tirunelveli. He was a former regional director at BNI from October 2014 to February 2017 and a member at Federation of Automobile Dealer Association. He is a co-founder of Nellai Nature Club. He is a versatile in nature. I invite Mr. P. Haripradhan to this session. Over to you, sir. Thank you. வணக்கம், இது ஹரிபிரதான், சுசி ஆட்டோசோன் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். ஸோ சுசி ஆட்டோசோனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சுசி ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில 40 வருஷத்துக்கு மேல தமிழ்நாட்டுல இருக்கு. ஸோ இட் இஸ் அன் ஹவுஸ் ஹோல்ட் ஆட்டோமொபைல் பிராண்ட் என்டையர் தமிழ்நாடு. ஸோ நான் 3வது தலைமுறை ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இருக்கேன் திருநெல்வேலியில. ஸோ திருநெல்வேலியில நாங்க பேசிக்கலா ஹுண்டாய் கார் டீலர்ஸ். ஹுண்டாய் இந்தியாவுக்கு வந்ததுல இருந்தே நாங்க ஒன் ஆஃப் தி ஓல்ட் டீலர்ஸ் ஆஃப் இந்தியா ஃபார் ஹுண்டாய். அதுக்கப்புறம் பஜாஜ்லயும் we are one of the oldest dealers of Bajaj two wheelers in India. அதுக்கப்புறம் பார்க்க போனா டாடா ட்ரக்ஸ்லயும் we are a very old dealer. ஸோ இந்த 3 பிராண்ட் திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோயில், வள்ளியூர், தென்காசியில we have automobile showrooms and workshops. ஸோ இது எங்களோட சுசி பேக்ரவுண்ட்ல இருந்து வரும். ஸோ நான் ஹரிபிரதான் பேசிக்கலா 15 வருஷம் ஆச்சு நான் ஆட்டோமொபைல் பிசினஸ்க்கு ஃபுல் டைமா பட் குழந்தையில இருந்தே அப்பா பிசினஸ்ல இருக்கும்போது ஸ்கூல் லீவ்ஸ்ல 10th லீவு, 12th லீவு, அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும் போது ஹாலிடேஸ் ஃபுல்லாவே ஆஃபீஸ்ல தான் இருப்போம். ஸோ அதுதான் என்னோட ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பீரியன்ஸ். அது போக தமிழ்நாடு ஆட்டோமொபைல் டீலர் அசோசியேஷன்ல இருக்கும், ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர் அசோசியேஷன் இந்தியா ஃபுல்லா இருக்கு, அதுல இருக்கும். அப்புறம் திருநெல்வேலி ஆட்டோமொபைல் டீலர் அசோசியேஷன்லயும் இருக்கும். ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் ஃபுல்லா இருக்கும். அப்புறம் 2014 இருந்து 17 வரைக்கும் பிசினஸ் நெட்வொர்க் இன்டர்நேஷனல் BNIன்ற ஃபோரத்துல திருநெல்வேலியில ரீஜனல் டைரக்டரா இருந்தேன். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட இளம் தொழில் முனைவோர்கள் எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம சங்கத்துல இருக்காங்க. அதே மாதிரி யங் ஆண்டர்பிரினர் ஸ்கூல், தமிழ்நாட்டுல மொத்தம் 15 சாப்டர் மேல 3000 உறுப்பினர்கள் மேல இருக்காங்க. அதுல திருநெல்வேலியில 3 வருஷமா பிரசண்டா இருந்தேன். ஸோ தொழிலதிபர்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில நல்ல ஓரளவு அனுபவங்கள் இருக்கு. ஸோ இந்த பேக்ரவுண்ட்ல இருந்தா சொல்ல வரோம். ஸோ தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு மிக பேர் போன ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி சொன்னா நம்ம டாடா மோட்டார்ஸ். ஸோ டாடா மோட்டார்ஸ் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கம்பெனி. அதுல இருக்கிற மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கம்பெனி. ஸோ இந்த இன்ஸ்பிரேஷன் எப்படி வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஸோ ஒரு தடவை ரட்டன் டாடா என்ன பண்றாரு, இது ஜாம்ஷெட்ஜி டாடா பாம்பேல ஒரு பெரிய வெள்ளைக்காரனோட ஹோட்டல்ல கதவை திறக்கிறாரு. ஸோ திறக்கும் போது அங்க ஒரு பெரிய போர்டு எழுது, இந்த இடத்துல இந்தியன்ஸ்க்கும் நாய்க்களுக்கும் என்ட்ரியே கிடையாது அப்படின்னாரு. அப்ப இது என்ன, நம்ம பூமியில நம்ம ஆட்களுக்கு அண்டி ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் கிடையாது அப்படின்றாங்க. ஸோ இது எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப அவருக்கு ஒரு வெறி வந்துச்சு, நம்மளும் ஒரு பெரிய இது மாதிரி ஒரு பெரிய ஆரம்பிக்கணும் அப்படின்னா தான் இந்த டாஜே ஒரு பெரிய இதா உருவாகி உலகம் பூரா அந்த டாஜ் குரூப் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே ஹிஸ்டரி.
அதுக்கடுத்து இதே ஒரு பிரிட்டிஷர்ஸ் ஊர்ல இப்ப பாத்தீங்கன்னா லண்டனோட இளவரசி, லண்டனோட பிரசிடென்ட் ஓட்டக்கூடிய கார் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கார். அதுவும் நம்ம கார் வந்து நம்ம லேண்ட் ரோவர், ஜாகுவார் இதெல்லாம் நம்ம டாடா மோட்டார்ஸ் வாங்கின பிராண்டு, மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய பிராண்டு. ஸோ பாத்தீங்கன்னா டோட்டல் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை சரித்திரத்தை மாத்திருக்கு. நம்ம இந்தியன்ஸ் எல்லாத்துக்கும் பெருமை சேர்த்திருக்கு. எந்த வெள்ளக்காரவங்க இந்தியன்ஸும் நாய்களுக்கும் வரக்கூடாதுன்னு சொன்னவங்களுக்கு உள்ள போய் அவங்க நம்ம கார்ல, இந்தியன்ஸோட கார்ல போகக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. இது எல்லாமே இந்த லைஃப் சைக்கிள்னு சொல்லுவோம், ஒரு பெரிய சுற்றம். ஸோ இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. இந்த எங்கப்பா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைந்த உலகம் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். ஸோ நானுமே முதல் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி போகும்போது அப்புறம் எல்லாரும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில சஜஸ்ட் பண்ணாங்க, நீங்க மெயினா வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் எடுங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனாலதான் ஆட்டோமொபைல் இல்லாம மெக்கானிக்கல் இன்ஜினியர் எடுத்தோம். ஸோ அது போக நீங்க சென்னைன்னு எடுத்தீங்கன்னா டெக்சாஸ் ஆஃப் இந்தியான்றாங்க. எப்படி அமெரிக்காவுக்கு டெக்சாஸ் ஒரு பெரிய ஆட்டோமொபைல் ஹப்பா இருக்கோ, அதே மாதிரி ஹப்பா நம்ம சென்னை வழங்கிட்டு இருக்கு. ஒரு அங்க இருந்து கிட்டத்தட்ட 27 நாடுகளுக்கு மேல அங்க தயாரிக்கக்கூடிய இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இருந்து வெளிநாடுக்கு போகுது. எஸ்பெஷலி ஹுண்டாய் மோட்டார்ஸோட கார்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சென்னை போர்ட் வழியா 14 நாடுகளுக்கு மேல அங்க போர்ட் வழியா போயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப பிரம்மாண்டமான காட்சியா இருக்கும் அந்த சென்னை போர்ட்ல அங்க இருக்கிற ஹுண்டாய் கார்ஸ் எல்லாம் வரிசையா போகும்போது. அதே மாதிரி நீங்க ட்ரெயின்ல போகும்போது பாத்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபேக்டரியை தாண்டும் போது ஃபோர்ட் கார்ஸ் எல்லாம் நான் இன்ஜினியரிங்கும் படிக்கும் போது முன்னாடி அங்க ஃபோர்ட் கார்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப என்டர்பிரைசிங்கா இருக்கும். ஸோ ஆட்டோமொபைல் ஹப் ஒரு மெக்கானிக்கல் ஹப்பா சென்னை வழங்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹுண்டாய் மோட்டார்ஸோட இந்தியா ஹப்பே நம்ம சென்னை தான், ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ நீங்க சென்னை ஏர்போர்ட்ல இருந்து தொடர்ந்தீங்கன்னா வெல்கம் டு த லேண்ட் ஆஃப் ஹுண்டாய் அப்படின்னு மாதிரி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் எங்களோட டாடா மோட்டார்ஸ் பத்தி பேசியாச்சு, ஹுண்டாய் பத்தி பேசியாச்சு. அடுத்து முக்கியமானது பாத்தீங்கன்னா பஜாஜ். ஸோ பஜாஜ்ல ஸ்லோகன் இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா 75 கண்ட்ரீஸ்ல ஃபேவரட்டான இந்தியன் பிராண்ட், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் இந்தியன் பிராண்ட் வந்து பஜாஜ் இன் 75 கண்ட்ரீஸ்ன்னு சொல்றாங்க. அது வந்து பஜாஜ் சார்ந்த ஆட்களுக்கு மட்டும் பெரிய பெருமை இல்லை, நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இந்தியா சார்ந்த எல்லாருக்குமே அது ஒரு மிகப்பெரிய பெருமை. ஸோ இது எல்லாமே ஒரு வாய்ப்புகள் நிறைஞ்ச உலகம் தான். ஸோ ரட்டன் டாடா பத்தி சொன்னாச்சு. அப்புறம் ரட்டன் டாடா வந்து ரொம்ப புரட்சி கொண்டு வந்திருக்காரு. இண்டிகார், அது போ நானோ, இப்போ எலக்ட்ரிக் கார்ஸ்லயும் நிறைய புரட்சி கொண்டு வர போறாரு. ஸோ அவர் டீம் நிறைய பேக் எண்ட்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஹுண்டாய் பத்தி சொல்லியாச்சு, பஜாஜ் நாங்க டீல் பண்ணக்கூடிய 3 பிராண்ட்ஸ். அப்புறம் இன்னைக்கு மெயினான டாபிக்ஸ் வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 10 முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னாங்க. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 10 என்ன பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு மெயினா தெரிஞ்ச 10 மிகப்பெரிய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லிடலாம். இப்ப இண்டஸ்ட்ரி என்னன்னா, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரியா படிக்கும் போதே வந்து 4th இயர் அதுக்கப்புறம் 3rd இயர்லாம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்ஸ் எடுத்து பண்றாங்க. அது அப்புறம் அப்படியே வேலைக்கு போறாங்க. ஸோ நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல அதுக்கு அலைட் இண்டஸ்ட்ரியில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அள்ளி கிடக்கு. ஸோ அது வந்து ஃபேக்டரிஸ்ல நம்பர் 1. இட் இஸ் நாட் ஓன்லி டைரக்டா ஆட்டோமொபைல் ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ்லயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 2வது பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி டீலர்ஷிப்ஸ்ல சர்வீஸ் அட்வைசர்ஸ் ஒரு பெரிய வாண்டட். ஸோ ஏன்னா இட் இஸ் சர்வீஸ் அட்வைசர், அட்வைசர்னு தான் சொல்றோம். ஸோ அந்த அட்வைசர் வந்து பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்தோடனே ஹி வில் அனலைஸ் த வெஹிக்கிள். அதுக்கப்புறம் அந்த வெஹிக்கிளோட ஜாதத்தை அப்படியே சொல்லிட்டு கஸ்டமருக்கு ரொம்ப அட்வைஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியிலையும் நிறைய இருக்கு, ஃபேக்டரிஸ்லயும் ரொம்ப அருமையான வாய்ப்புகள் அள்ளி கிடக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக்டரிஸ், 2வது வந்து டீலர்ஷிப்ஸ். இப்போ ஃபேக்டரிஸ்னா எங்க ஃபேக்டரி இருக்கோ அங்க போவாங்க. 2வது டீலர்ஷிப்னா எல்லா ஊர்லயும், மிக தெரிஞ்ச ஊர்லயும் வாய்ப்புகள் கிடக்கு. இப்போ நீங்க திருநெல்வேலியில எடுத்துட்டீங்கன்னா எஃப்எக்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கிற இடத்துல எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 கார் ஹப்பே இங்கதான் இருக்கு. எல்லா கார் டீலர்ஷிப்பும் இருக்கு.
அதே மாதிரி இன்க்ளூடிங் ஜீப்பு, ஃபோக்ஸ்வாகன், ஃபோர்டு, டொயோட்டா எல்லாமே இருக்கு. அதுமாதிரி ட்ரக்லேயும் நிறைய டீலர்ஷிப்ஸ் இருக்கு. எல்லா ட்ரக் டீலர்ஷிப்ஸும் திருநெல்வேலியில இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கார்ஸ் சொல்லியாச்சு, ட்ரக்ஸ் சொல்லியாச்சு. டிராக்டர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே திருநெல்வேலி தான் நம்பர் 2 டோட்டல் இண்டஸ்ட்ரியில. ஃபர்ஸ்ட் திருவண்ணாமலை சொல்றாங்க, அதுக்கு அடுத்து திருநெல்வேலி. ஸோ டிராக்டர் இண்டஸ்ட்ரியில ஹெவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அப்புறம் டூ வீலர்ல திருநெல்வேலியில மட்டும் ஒரு டீலர்ல எல்லா கம்பெனிக்கும் 2 டீலர் இருக்காங்க. நாங்களே பஜாஜ் அவுட்லெட்ஸ் 4 அவுட்லெட் வச்சிருக்கோம். ஒன்னு மேலப்பாளையத்துல, இன்னொன்னு ஹைகோர்ட்டுக்கு எய்த்தாப்புல, அதுக்கப்புறம் திருநெல்வேலியில, வண்ணார்பேட்டையில வச்சிருக்கோம், அப்புறம் வள்ளியூர்ல வச்சிருக்கோம். ஸோ சுத்தி டூ வீலர் ஷாப்ஸ் இருக்கு. அதே மாதிரி டீலர்ஷிப்ஸ் சின்ன சின்ன கிராமங்கள்லயும் இருக்கு. ஸோ நீங்களே அதை வண்டியை சர்வீஸ் பண்ணி எடுத்து பண்ண முடியும். ஒரு மெக்கானிக் இன்ஜினியர் படிச்சா ஒன்றும் வேலை மட்டும் இல்லை, நீங்க ஒரு தொழிலதிபராகவும் ஆக முடியும். ஸோ நீங்க வெஹிக்கிள்ஸ் வாங்கி நீங்க சர்வீஸ் பண்ணலாம். ஸோ 2 மெயினான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தோம். 3வது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப வெஹிக்கிள் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த கொண்டு வந்த வெஹிக்கிள் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, இந்த ஆக்சிடென்ட் ஆன வெஹிக்கிளை சர்வே பண்றதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ ஏன்னா அவங்க கரெக்டா எஸ்டிமேஷன் அதுக்குள்ள ஜாப் கணக்கு கொடுப்பாங்க. அதுவும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இன்சூரன்ஸ் சர்வேயர்ஸ். ஸோ இது வந்து நம்பர் 3 சொல்லலாம். அடுத்து 4வது வந்து ஆடிட்டர்ஸ் சொல்றாங்க. ஸோ எனி ஆடிட் ரிலேட்டட் டு மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஏன்னா எல்லாம் செக் பண்றதுக்கு இப்போ வேர்ல்டு ஃபுல்லா டெக்னாலஜி எல்லாம் ஆனதுனால ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் ஆடிட் பண்றதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இத்தனை வெஹிக்கிள் இருக்கா, இத்தனை பார்ட்ஸ் இருக்கா, இந்த மாதிரி ஆடிட்ஸ்லாம் நிறைய கம்பெனிஸ்ல புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆடிட்டிங் ஃபார்ம்ஸ் நீங்க ஒரு 4வது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் 5வது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா பாடி ஷாப். இப்போ ஃபியூச்சர்ல எல்லாம் எலக்ட்ரிக் கார்ஸ் ஆனாலும் கார் இருக்க தான் போகுது, ஸோ ஓட தான் போகுது. ஸோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாடி ஷாப்ன்றது என்னன்னா, வெஹிக்கிள் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ரிப்பேர்ஸ் நடத்தக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. நீங்க ரிப்பேர்ஸ்ன்னு பார்க்கும்போது அதுவே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. ஸோ அது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அது வந்து பெயிண்ட் அடிக்கிறதே தனி செக்ஷன். நிறைய பேர் பெயிண்ட் பூத்தே நிறைய வச்சிருக்காங்க. ஸோ பெயிண்ட் பூத்ஸ் நீங்க நிறைய பண்ணலாம். பெயிண்ட் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியிலையும் நிறைய வரலாம். அதுக்கப்புறம் டிங்கரிங், வெஹிக்கிள டிங்கர் பண்றது இண்டஸ்ட்ரியும் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் பாலிஷிங். ஸோ பாடி ஷாப்பே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. ஸோ இது வந்து 5வது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் முக்கியமா அடுத்து பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் எல்லாத்துக்கும் டயர்ஸ் இருக்கு. நீங்க திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா சந்துக்கு சந்து வீல் அலைன்மெண்ட் சென்டர்ஸ் பார்ப்பீங்க, அது மாதிரி டயர் ஷாப்ஸ் பார்ப்பீங்க. ஸோ நீங்க ரோட்ல போற எல்லா வண்டியும் டயர் இல்லாம எதுவுமே இருக்காது. ஸோ வெஹிக்கிளுக்கு வீல் அலைன்மெண்ட், வீல் பேலன்சிங் பண்ணா மட்டும்தான் கரெக்டா போக முடியும். ஸோ அது வந்து 6வது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில. ஸோ டயர் இண்டஸ்ட்ரி, அதே மாதிரி ரீட்ரேடிங் இண்டஸ்ட்ரி இருக்கு. டயர் வந்து தேய்மானம் ஆயிருச்சுன்னா அதை ரீட்ரேட் பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் பஸ்ஸஸ், ட்ரக்ஸ் எல்லாம் வந்து புது டயர் போட்டா வயபிள்னு சொல்லிட்டு தேஞ்ச பகுதியை இன்னும் கொஞ்சம் கிராப் பண்ணிட்டு அந்த டாப் லேயருக்கு மட்டும் புது லேயர் போடுவாங்க, அது ரீட்ரேடிங்றாங்க. ஸோ இதுவும் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ நிறைய பேர் நானே கேள்விப்பட்டிருக்கேன், பெரிய பெரிய கம்பெனில வெளியூர்லாம் வேலை பார்த்து திருநெல்வேலியில ஃபேக்டரியே போட்டிருக்காங்க. ஸோ நீங்க வேலை பார்க்கறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஃபேக்டரி போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ டயர் இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அதே மாதிரி அலைட் இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா இந்த பவர் ஸ்டீரிங், அதுக்கப்புறம் பிரேக்கிங் சிஸ்டம், இதுக்கெல்லாம் தனித்தனி யூனிட்ஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் டீசல் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் வந்து எலக்ட்ரிக் ஆகும்போது மாறப்போகுது. பட் என்னதான் இருந்தாலும் பவர் ஸ்டீரிங், பிரேக் சிஸ்டம்லாம் 100% இருக்க போகுது. அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆகும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 7வது பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. எவ்வளோ பெருசோ அதே அளவு பெருசு, அதே $1 மில்லியன் இண்டஸ்ட்ரி வந்து அதோட வேஸ்ட். ஸோ நீங்க ஆட்டோமொபைல் கார், நீங்க எல்லாருமே கார் வச்சிருப்பீங்க, இல்ல பைக் வச்சிருப்பீங்க. இதோட வேஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னும் தங்க புதையல். ஸோ இதோட தங்க புதையல் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வண்டின்னு பாத்தீங்கன்னா அது அதோட வேஸ்ட் ஆயில் வந்து ரீசைக்ளிங் ப்ராசஸே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் வண்டியில வர இரும்பு பார்ட்ஸை வந்து ரீசைக்கிள் பண்றதும் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இதுல ரப்பர்ஸ் வேஸ்ட் வருது, அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் இதுல காப்பர், பிராஸ், இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலா வேஸ்ட் எடுக்கிறாங்க. இப்ப என்ன புது கவர்மெண்ட் பாலிசி வரப்போகுதுன்னா 15 இயர்ஸ்க்கு ஒருக்கா ஸ்கிராபேஜ் பாலிசின்னு வரப்போகுது. எனி டைம் வந்திருக்கணும், இப்போ கொரோனால வரல, பட் எனி டைம் ஸ்கிராபேஜ் பாலிசி வந்துச்சுன்னா 15 வருஷத்துக்கு மேல எல்லா வண்டியும் ஸ்கிராபுக்கு போகணும். ஸோ இந்த ஸ்கிராப் ஆன வண்டி எல்லாமே ரீசைக்ளிங் ப்ராசஸே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, ரொம்ப பூமிங் இண்டஸ்ட்ரி இருக்கு. ஸோ ஒரு பார்ட்டும் ரீசைக்கிள் பண்ணதுல மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு ஹெவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு.
ஸோ அதே மாதிரி ஒர்க் ஷாப்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் கூலண்ட் வந்து குப்பையில போடுறாங்க, அதை நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஸ்டடி பண்ணி அதை ரீசைக்கிள் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேஸ்ட் கிளாத் துடைக்கிறதுக்கு கழிவு துணி வருது, அதோ ரீசைக்கிள் பண்றதுக்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கு. தெர்மோகால் வேஸ்ட் பண்றாங்க, அதை நீங்க ஆராய்ச்சி அதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் பெரிய த்ரெட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் கிளாஸஸ். இந்த ஆட்டோமொபைல் கிளாஸ் பாத்தீங்கன்னா உடஞ்சி கீழே தான் போயிட்டு இருக்கு. அதை ரீசைக்கிள் பண்றதுக்கு நிறைய ரிசர்ச்சர்ஸ் ஃபைனல் பண்ணி ரிசர்ச் பண்ணி ரெடியா இருக்காங்க. சில பேர் சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்றாங்க. அதை வந்து நீங்க ரீசைக்கிள் பண்ண ரெடியா இருந்தாலும் இட்ஸ் பூமிங் இண்டஸ்ட்ரி. ஸோ ரீசைக்ளிங் இஸ் அன் அமேசிங் இண்டஸ்ட்ரி ஆஃப் ஆல் தி ஆட்டோமொபைல் பார்ட்ஸ். ஒரு பார்ட்டும் தங்க புதையல். அதுக்கப்புறம் டோட்டல் ஆட்டோமொபைல் ஸ்கிராபேஜ் பாலிசியை ஒரு பெரிய 8வது இண்டஸ்ட்ரி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பார்ட் தனியாகவும் ஒரு இண்டஸ்ட்ரி. 8வது இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டல் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. சிஇஆர்ஓ அப்படின்னு ஒரு ஆட்டோமொபைல் ஸ்கிராப் இண்டஸ்ட்ரி உருவாயிருக்கு. மஹேந்திரா அதோட சிஸ்டர் கன்சர்னா இருக்காங்க, மஹேந்திரா கம்பெனி. ஸோ இன்னும் நிறைய பேர் அதுக்குள்ள வென்ச்சர் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா 15 இயர்ஸ் ஸ்கிராபேஜ் பாலிசி வந்துட்டா அது ஒரு $1 மில்லியன் இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேட்டரிஸ். 9வது என்ன சொல்லணும்னா பேட்டரி. ஏன்னா பேட்டரி கார்ஸ் நிறைய வருது அப்படின்றதுனால ஸோ பேட்டரி ஸ்கிராப் இண்டஸ்ட்ரி தனி, அது போக பேட்டரியை டீல் பண்ணிய ஏகப்பட்ட பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில எல்லா கார் பார்க்கிங்கும் அபார்ட்மெண்ட் பார்க்கிங்கும் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் ஆக போகுது. உங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல பெட்ரோல் டீசலுக்கு பதிலாக சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்க்கு நீங்க ஒரு ஆளும் ஒரு சார்ஜிங் யூனிட்ஸ்க்கு நீங்க ஒரு பெரிய முதலாளியாலாம் இல்லை, நீங்க ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரா இருக்கலாம், ரிப்பேர்ஸ் பண்ணி கொடுக்கலாம், ஏஎம்சி ப்ரொவைட் கொடுக்கலாம். அது 9வது பெரிய இண்டஸ்ட்ரி, வளரக்கூடிய இண்டஸ்ட்ரி, ஃபியூச்சர் பூம் ஆகக்கூடிய இண்டஸ்ட்ரி. ஸோ நீங்க எங்கெங்கெல்லாம் இப்போ பார்க்கிங் பாக்குறீங்களோ அதெல்லாம் என்ன ஆக போகுது, ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் இண்டஸ்ட்ரியா உருவாக போகுது. அதுக்கு அடுத்து பெரிய இண்டஸ்ட்ரி 10வது பெரிய ஃபைனல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஆக்சசரிஸ். ஸோ ஜென்ரலா இப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில காரோ பைக்கோ ட்ரக்கோ கொடுத்தீங்கன்னா வெறும் வண்டியை மட்டும்தான் தராங்க. அதை தாண்டி அதுல மாட்ட வேண்டியது நிறைய இருக்கு. ஸோ வண்டிக்கு கண்டிப்பா மாட்டணும் அப்படின்னா ஜென்ரலா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஹார்ன்ஸை கொஞ்சம் எடிட் பண்ணுவாங்க, லைட்டிங்கை சரி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சீட்டிங்கை கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவாங்க, கவர்ஸ் இல்லாட்டி போடுவாங்க, அப்புறம் உட்கார்றதுக்கு அந்த தூசப்படாம இருக்க மேட் போடுவாங்க. ஆடியோஸ்ல வந்து இப்போ நேவிகேஷன் சிஸ்டம் நிறைய ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணட்டும், ஸோ அதில் வைக்கணும். சில நேரம் வண்டியிலே ஃபிட் ஆகி வரனாலும் ப்ளூடூத் ப்ளூடூத்ல எப்படி பேசுறதுன்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ளூடூத்து, அதுக்கப்புறம் அலாய் வீல்ஸு, ஸ்டிக்கரிங், இந்த மாதிரி வண்டி 3 லட்ச ரூபா இல்லை 5 லட்ச ரூபானா கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய்க்கு மேல ஆக்சசரிஸ் மாட்டுவாங்க. நீங்க எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆக்சசரிஸ் இண்டஸ்ட்ரியும் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி விச் இஸ் ரிலேட்டட் டு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ ஒரு தங்க புதையல்ல மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ நான் முதல்ல இருந்து ரிட்ரேட் பண்றேன் இந்த டாப் 5 இண்டஸ்ட்ரீஸ் என்னலான்னு. ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங். ஏற்கனவே சொன்ன மாதிரி மேனுஃபேக்சரிங் சென்னை ஒரு டெக்ஸஸ் ஆஃப் இந்தியாவா இருக்கு. ஸோ 2வது வந்து டீலர்ஷிப்ஸ். ஸோ ஒரு கிராமத்துலயும் சரி ஒரு ஊர்லயும் சரி 2 வீலர் கார் ட்ரக்ஸுக்கு டீலர்ஷிப்ஸ் இருக்கு. 3வது பாத்தீங்கன்னா சர்வேயர்ஸ். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் நிறைய சர்வேயிங் இண்டஸ்ட்ரியில நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. 4வது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் ஆடிட்ஸ். ஆடிட்டிங் இண்டஸ்ட்ரியிலையும் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. 5வது பாத்தீங்கன்னா பாடி ஷாப்ஸ். ஸோ வண்டி ரிப்பேர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி, அங்கிருந்து எடுத்துட்டு வர்றது ரிக்கவரியா இருக்கட்டும், அதுல டென்டிங் பண்றதா இருக்கட்டும், பெயிண்டிங்கா இருக்கட்டும், பாலிஷிங்கா இருக்கட்டும், அது 5வது பெரிய இண்டஸ்ட்ரி. அடுத்து 6வது பாத்தீங்கன்னா டயர் இண்டஸ்ட்ரி பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ டயர்ஸ் நிறைய, அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆன் ரீட்ரேடிங், அதை டயரை ரீப்ளேஸ் பண்றது, வீல் பேலன்ஸ் பண்றது, அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். 7வது வந்து ஒரு பெரிய $1 மில்லியன் இண்டஸ்ட்ரி வந்து அந்த ஆட்டோமொபைலோட வேஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிளாஸ், தெர்மோகால், அயன், காப்பர், பிராஸ், வேஸ்ட் கிளாத், கூலண்ட், கண்ணாடி எல்லாமே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆகுது. 8வது ஆட்டோமொபைல் ஆஸ் அ ஹோல் 15 இயர் ஸ்கிராவேஜ் பாலிசிக்குள்ள ஒரு பெரிய $1 மில்லியன் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. 9வது பேட்டரி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ், அதுவே பேட்டரி ஸ்கிராப். ஸோ அது ஒரு பெரிய பெரிய பூமிங் இண்டஸ்ட்ரி வரப்போகுது. இப்பயே நிறைய டீலர்ஷிப்ஸ், ஃப்ரான்ச்சைசிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு வேலை பார்க்கவும் வாய்ப்பு இருக்கு,
இல்லை நீங்க ஒரு பிசினஸ் எடுத்து பண்ணாலும் அதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. பத்தாவது பெரிய இண்டஸ்ட்ரி அப்படின்னு போது ஆட்டோமொபைல் ஆக்சசரிஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆடியோ, ஸ்டிக்கரிங், அதுக்கு மேல சீட் கவர்ஸ் போடுறது எல்லாம் பேசிட்டோம். 10 டாப் 10 ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொன்னோம். இது எல்லாமே நீங்க பெரிய ஆளாகக்கூடிய ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. ஸோ இதெல்லாம் ஆக்கி நீங்க ஒரு பெரிய ஆளா சக்சஸ்ஃபுல்லா ஆக்கி இந்தியாலே பெரிய ஆண்டர்பிரினர் ஆகணும், இல்லை ஒரு பெரிய இடத்துல வேலை பார்க்கணுன்றது என்னோட லட்சியம். ஸோ எனி டைம் எங்களோட சுசி குரூப் ஹரிபிரதான் நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கேன். ஸோ எது ரிலேட்டடா ஹெல்ப்னா இன்ஸ்டாகிராம்ல ஹரிபிரதான்ற பேஜ்ல இருக்கேன், ஃபேஸ்புக்ல HARI ஸ்பேஸ் PRATHAN என்ற பேஜ்ல நான் இருக்கேன். ஸோ அதில் நீங்க ஃபாலோ பண்ணலாம். எனக்கு எதுவும் கியூரியோஸ்னா அதில் மெசேஜ் பண்ணுங்க. எங்க ஆண்டர்பிரினர் ஸ்கூல் இல்லை இதுல எல்லா பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஸும் கனெக்ட் ஆயிருக்காங்க. பிஎன்ஐலையும் எல்லா பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஸும் கனெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அக்ராஸ் தமிழ்நாடு, அக்ராஸ் இந்தியா பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஸோடையும் ஆட்டோமொபைல் பீப்புள் கூடயும் ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் அசோசியேஷன்ல எல்லா ஆட்டோமொபைல் டீலர்ஸ் கூடயும் அக்ராஸ் தமிழ்நாடு, அக்ராஸ் இந்தியா உங்களை நான் கனெக்ட் பண்ணி தர முடியும். எனி ஹெல்ப் வி ஆர் தேர் ஃபார் யூ. ஸோ ஒரு பெரிய எக்கனாமி வந்து உருவான இந்தியா ஆகணும்னா எல்லாருமே நம்ம இந்தியாவில் வேலை இந்தியாக்காண்டி இன்னும் எல்லாரும் ஒரு பெரிய ஆண்டர்பிரினர் ஆகி ஒரு பெரிய இடத்துல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆனாலும் சரி நீங்க எடுத்து பண்ணும்போது இந்தியா ஒரு பெரிய ஸ்ட்ராங் பவர் ஆகும் போகுது. நிறைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இந்தியாவுக்கு திரும்ப போகுதுன்றாங்க. இந்த கொரோனாக்கு அப்புறம் நிறைய இண்டஸ்ட்ரி இந்தியாவில் நிறைய படிச்ச மேன்பவர் இருக்கிறதுனால இந்தியாவுக்கு வரப்போறாங்க. ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைஞ்ச உலகமா இருக்கும். ஸோ ஒரு சின்ன கதையோட முடிகிறேன். ஒரு பெரிய அவர்கிட்ட போய் ஒரு பட்டர்ஃப்ளை வச்சிருக்காங்க, பட்டாம்பூச்சியை வச்சுக்கிட்டு அவங்க கேட்குறாங்க, இந்த பட்டாம்பூச்சி உயிரோட இருக்கா செத்து போச்சா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த அந்த யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ அந்த யங்ஸ்டர்ஸ் போய் கேட்குறாங்க, ஒரு மெக்கானிக் இன்ஜினியர்னே வச்சுக்கோங்க. ஒரு மெக்கானிக் இன்ஜினியர் பெரிய ஆள்கிட்ட போய் சார் என் கையில இருக்க பட்டாம்பூச்சி உயிரோட இருக்கா செத்து போச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பெரியவர் கண்டிப்பா அறிவிச்சிட்டாரு. நம்ம இந்த பசங்களும் என்ன வச்சிருந்தாங்க, அந்த பெரியவர் உயிரோட இருக்குன்னு சொன்னா நசுக்கி கொண்டுடலாம், இல்ல இது செத்து போச்சுன்னா அதை பறக்க விட்டுறலாம் அப்படின்னாரு. இதை தெரிஞ்சுட்டு அந்த பெரியவர் என்ன தெரியுமா சொன்னாரு, இந்த பட்டாம்பூச்சி ஜெயிக்கிறதா இருந்தாலும் சரி ஜெயிக்கல இல்லாலும் சரி அது உங்க கையில இருக்கு. அதே மாதிரி இதுல ஜெயிக்கிறது எல்லாமே உங்க கையில மட்டும்தான் இருக்கு. ஸோ நீங்க எல்லாரும் ஜெயிக்கணும், பெரிய வெற்றியாளர்களா ஆரம்பிக்கணும். நீங்க எல்லாருமே ஒரு லிவிங் ரோல் மாடலா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு லிவிங் ரோல் மாடலா வாழ்றதுக்கு வாழ்த்துக்கள். ஜெய் பூமி, ஹரிபிரதான். எனி ஹெல்ப் you can connect me on Facebook or Instagram at Hari Pradhan. Thank you. Give thanks for a little and you will find a lot. A very good afternoon to all. I am so glad in getting this opportunity to propose a vote of thanks on this special event. Every special event comes to an end and this webinar session is not an exception to that. First and foremost, I thank the Almighty for making this event possible. On behalf of Francis Xavier Engineering College, I would like to extend my sincere gratitude to the Honorable Speaker, Mr. P. Hari Pradhan, Joint Managing Director, Susi AutoZone Private Limited, Tirunelveli, for accepting our invitation in his busy schedule and delivering such a wonderful lecture on 10 best opportunities for mechanical engineers in automobile industry. I believe your speech will make a lot of difference in the young minds listening to this webinar. Thank you, sir. I extend my heartfelt thanks to the management, respected General Manager Development, Dr. Jay Kumar sir, and our beloved Principal Dr. Vel Murugan sir for their immense contribution to the development of this institution. Finally, I would like to place on record my sincere gratitude to Dr. Joe Patrick sir, the Head of Department, Dr. Zeenatul Farida Abdul Kani ma'am, Dr. I. Nidhi Manikam sir, Mr. Jeremy Jabba Samuel sir, Mr. Saravana Kumar sir, and all our colleagues for their genuine support and tremendous guidance in conducting such a productive program. I am sure that all the participants of this webinar will be benefited. This webinar was made successful only because of well-wishers, followers, and participants of this event. On behalf of our institution and management, I sincerely extend my thanks to all the viewers. Thank you.